பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் செல்போனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தருக்குள் பலப்படும் பரிசுத்தவான்களே. செல்ஃபோனில் நம்பர்களை ஸ்க்ரோல் பண்ணி பின் யாரையாவது லொக்கேட் பண்ணி கூப்பிடுகிறோம். எதற்கு கூப்பிடுகிறோம்? ஏதாவது ஆறுதல் வார்த்தை கிடைக்காதா? ஏதாவது நம்மளை மோட்டிவேட் பண்ணி சொல்ல மாட்டார்களா? ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்காதா? நம்மளை பலப்படுத்த மாட்டார்களா? தூக்கி நிறுத்த மாட்டார்களா? அந்த வார்த்தை கிடைக்காதா என்று ஏங்குகிறோம். நாம் நிலைமை தடுமாறி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருப்பின் கால் அட்டன் பண்ண மாட்டார்கள். அப்படியே அட்டன் பண்ணினாலும் கொஞ்சம் அவசரம், அப்புறம் பேசுகிறேன் என்று தவிர்ப்பார்கள். மனிதர்களே, குறையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுதான் உலகம். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதுவரை காலங்களை இப்படிப்பட்ட காரியங்களை செலவழித்து வீணானது போதும். எத்தனையோ பட்டறிவு நமக்கு உண்டு. மனிதர்கள் மீது, உறவுகள் மீது, பணம், சொத்து, அதிகாரம், இந்த சாய்மானங்களை கொண்டு வாழ்ந்தமையானால் இவைகள் ஒரு காலகட்டத்தில் அப்படியே நம்மை அனாதியாக விட்டுவிட்டு நழுவிவிடும். இவைகளெல்லாம் நிரந்தரமானவைகள், தற்காலிகமானவைகள். வந்தது எப்படி அப்படியே போகும். அப்படி என்றால் இவைகள் அவசியம் இல்லையா? அவசியம், மிக மிக அவசியம். பணம் அவசியம், எல்லாம் அவசியம். இந்த அவசியங்கள் நம்ம காலடிகள் தான் இருக்க வேண்டும். நம்மை ஆளுகை செய்ய அனுமதிக்க கூடாது. முக்கியமாக இதுவே நம் வாழ்வின் பலன். நம்மை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையில் வாழ்வது மிகவும் டேஞ்சர். இவைகள் வரும், போகும், வரட்டும், போகட்டும். தற்காலிக பற்றுகள், பொய்க்கால் குதிரை மாதிரி. நம்முடைய ஜீவ நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலேயே வைத்து அவரையே நம்பிக்கையாக கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம் என்றால், உங்களை ஒருபோதும் எதுவும் அசைத்து கீழே தள்ளிவிட முடியாது. வறுமையோ, நோயோ, தோல்வியோ, நஷ்டமோ, இழப்போ, இவைகள் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இதெல்லாம் வாழ்வில் ஒரு பகுதி. வரத்தான் செய்யும், நம்மளை உருவாக்கி விட்டு அது போய்விடும். இவைகள் தான் உங்களிடத்தில் தோற்று போகும். உங்களது ஆத்துமா எப்போதும் தேவன் மேலேயே தாகமாக இருக்கட்டும். அவரையே நம்புங்கள். அவரோடவே பேசி பழகி கொள்ளுங்கள். இதற்குத்தான் வேதத்துள்ள சாட்சிகளை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலை அவர்கள் என்ன செய்தார்கள்? மூதாதையர்கள் என்ன செய்தார்கள்? எப்படி மேற்கொண்டார்கள்? எப்படி வெற்றி கண்டார்கள்? எப்படி வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார்கள்? இதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதுதான் அறிவு, ஞானம், விவேகம். நல்ல உதாரணம் தாவீது தான். இவன் இன்பமாய் ஆனந்தமாய் சங்கீதம் பாடிக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். இவனை வரவழைத்து, காட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பின் அசுத்த ஆவியால் பீடிக்கப்பட்டிருந்த சவுலுக்கு இவனை சுரமண்டலம் இவன் போய் வாசித்தால் அந்த ஆவி வெளியேறிவிடும். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. பின் சவுலின் உண்மைக்குரிய அதிகாரியாக இதனாலே மாறினான். பின் இவனை பற்றி ஒன்றும் காணவில்லை. பின் கோலியாத்தை ஒரே கூழாங்கல்லாலை வீழ்த்தி பிரபலம் அடைந்தான். ஒரே நாளில் பிரபலம். இஸ்ரவேல் மக்கள் இனி தாவீது தான் ராஜா என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். எங்கும் இவனது புகழ்தான். இதுவே இவனுக்கு கண்ணியாயிற்று. இதனால் பொறாமை கொண்ட சவுல் தாவீதை தீர்த்து கட்ட முடிவெடுத்து துரத்துகிறான், வேட்டையாடுகிறான். தாவீதோ தன்னை புகழ்ந்தார்களே, தீர்க்க தரிசனமாய் பேசினார்களே, அவர்களிடம் போனானா? சொல்லுங்கள். யாரும் இல்லை. காட்டில் தனியாக, குகையில் தன்னந்தனியாக இருக்கும் வாலிபன் தன் ஆத்துமாவோடே சம்பாஷித்துக் கொள்கிறான். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்றவர் நம் ஆத்துமாவில் தானே வாழ்கிறார். இந்த இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நாம் ஏன் தாவீதைப் போல செய்யக்கூடாது? அதுதான் செய்ய வேண்டும். அவன் என்ன பேசினான்? தன் ஆத்துமாவை தானே திடப்படுத்திக் கொள்கிறான். கலங்காதே, சோர்ந்து போகாதே, யாருடைய முகத்தையும் பார்க்காதே, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துதிப்பேன். அதுதான் ஜெயம். நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 என்றான். வந்ததே. இந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு. அது நிரந்தரம் இல்லை. நம்மை உருவாக்கிவிட்டு எதிரிக்கு வெட்கத்தை உடுத்திவிட்டு ஜெயக்குடி நாட்டும். நீங்கள் நாட்டுவீர்கள். உபத்திரவம் உண்டு. உபத்திரவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம எத்தனையோ பாடங்களை கற்றுக்கிறோம் இந்த உபத்திரவத்தின் மூலமாக. சங்கீதம் 119, 67, 71, 75 தாவீது சொல்வதை பாருங்கள். உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்.
71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். 75 உண்மையின்படி நீர் என்னை உத்தரவு படுத்தினீர் என்று அறிவேன். இந்த உத்தரவம் என்பது அவசியம். உப்புத்தாள் வச்சு நம்மளை தேய்க்கிறது போல. அதனால தான் நாம் மெருகேற்று கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் தொய்ந்து போய்விடுவோம். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, இனி நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள், இனி நமக்கு வரும் ஆறுதல்கள், தேர்தல்கள், இளைப்பாறுதல்கள் ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18 பவுல் சொன்னதை பாருங்கள். அதாவது உங்களுக்கு வரும் விடுதலை, ஆறுதல்கள், உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கடந்து வந்ததும் கடந்து கொண்டிருக்கிறதுமான பாடுகள் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேலர்கள் தாவீதை தேடி காட்டுக்கு போனார்கள். ஆண்டவர் செய்தார். யாவருக்கும் கர்த்தர் எதிரியான பெலிஸ்தீர் தேசத்திலேயே ஆதரவு கிடைக்க வைத்தார். கற்பனையிலும் காணாத ஆதரவு. கர்த்தர் கொடுத்தால், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுத்தால், கட்டளையிட்டால் ஜென்ம எதிரியும் உங்களுக்கு உதவி செய்வான். அவனுக்கே தெரியாது ஏன் நம்ம இப்படி செய்கிறோம் என்று. எல்லா உத்தரவத்திலும் இருந்து விடுதலை கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானார் தாவீது. இது சங்கீதம் 18, 2 சாமுவேல் 22 ஒரே இதுதான். வாசித்து பாருங்கள். டைம் கெடுத்து வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன்னை இளைப்பாறுதலுக்கு திரும்ப என்கிறான். சங்கீதத்தில் 116, 7, 8, 9 நன்மை வெந்தாய்விட்டது, நீ உன்னை இளைப்பாறுதலுக்கு தரும். நன்றாக கவனித்து கேளுங்கள். அவன் சோர்ந்து இருக்கும்போது தன் ஆத்துமா கூட தான் பேசினான். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நல்ல காலம் வரும், கர்த்தர் விடமாட்டார், நம்பிக்கையாயிருன்னு ஆத்துமா கூட பேசினான். இப்பொழுது எல்லாம் அடைந்த ராஜாவானதுக்கு அப்புறமும் அவன் யாரெங்கே அப்படி சொல்லவில்லை. அப்பவும் தன் ஆத்துமா கூட தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உனக்கு நன்மை செய்தபடியா அவன் இளைப்பாறுதலுக்கு திரும்பும். கேட்டீர்களா? உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்ம கூட தான் நாம் பேசிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கட்டாயம் சொல்வீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். இது உங்களது பலத்தின் நம்பிக்கையை உறிஞ்சிவிடும். நீங்கள் சோர்ந்து விட்டால் உங்கள் பலன் போய்விடும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழி 24:10 சொல்லுகிறது. ரட்சிப்பு என்பது டோட்டல் ஆசீர்வாதம், விடுதலை, விசாலம், மகிழ்ச்சி மிகவும் அருகில் இருக்கிறது. நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், எல்லாரும் தான் காத்திருக்கிறோம். நெடுநாளமாய் காத்திருக்கோம். கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கிடைக்கும். அது கீழே விழுந்து மேலே விழுந்து எழுந்திருக்கிறோம். நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த இழுத்த போன ஆத்மா பலப்படும். கேட்டீர்களா? இந்த பாடுகள், வேதனைகள் பிள்ளைகளை குறித்தோ, புருஷனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பொருளாதாரத்தை குறித்தோ, சமாதானத்தை குறித்தோ, ஏதுவோ அடுத்தவங்க பேசுகிற நிந்தை, அவமானம் எதுவாக இருந்தாலும் இவைகளெல்லாம் வெயில் பட்ட பனி போல விலகி கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை. உங்களுக்கு விலகி கொண்டிருப்பதே உங்களுக்கு தெரியவில்லை. இது உங்கள் கண்களுக்கு இப்போது தெரியாமல் இருக்கலாம். சீக்கிரமாக யாருடைய கண்களுக்கான உங்கள் கண்கள் காலம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஏசாயா 61:7 வாசித்து பாருங்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், லட்சைக்கு பதிலாக அவர் தங்களுடைய பங்கில் பலனடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்டத்தனையான பலன். அல்லேலூயா! இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். உயர்விலும் தாழ்விலும் உங்களது ஆத்மாவோட பேசுங்கள். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி இருந்தால் ஒருவர் உங்களை அசைக்க முடியாது, எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இதை அடைந்தவர்கள் எப்பொழுதும் ஒரு சமாதானத்தோடவே இருப்பார்கள். அந்த சமாதானத்தை யாரும் பிடுங்க முடியாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, உயர்வான நிலையில் இருந்தாலும் மகிமை உமைக்கே செலுத்தி அமைதியாக காப்போம். தாழ்வுக்கு போனாலும் வருத்தப்படாமல், எந்த சூழ்நிலை எங்களை தொடாமல் எங்கள் ஆத்துமாவோட உம்மோடே பேசி கொண்டிருப்போம். எங்களை திடப்படுத்துங்கள். நீர் மாத்திரமே திடப்படுத்துகிறவர். நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கரத்துக்குள் இருக்கிறோம் சுவாமி. அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் இயேசுவின் கைக்கு மீறி எதுவும் எனக்கு நடந்து விடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பொறுமையாயிருக்க எனக்கு பலனுண்டு. காத்திருக்க எனக்கு பலனுண்டு. விசுவாசத்தில் உறுதியாயிருக்க பலனுண்டு. எனக்குள்ளேயே பேசிக்கொள்ள எனக்கு பலனுண்டு. எழும்பு நிற்க எனக்கு பலனுண்டு. ஆமேன். ஹல்லேலூயா.